நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். இணைந்து ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்னைக்கு தியானிக்க போகிற ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக எடுக்கிற முயற்சிகள், ஆண்டவருக்காக நம்முடைய பிரயாசங்கள், ஆண்டவருக்காக செய்கிற முதலீடுகளாகவும், ஆண்டவருக்காக நாம் செய்கிற, நாம் விதைக்கிற விதைகளாகவும், அதற்கு பலனாய் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடையை, ஒரு நல்ல ஒரு சம்பளத்தை, ஒரு ரிட்டனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நாம் செய்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம செய்கிற காரியங்களோ, இல்லது ஆண்டவர் இல்லாத பிள்ளைகள் அவங்க செய்கிற காரியங்களோ அனைத்தும் உங்களால் விதைக்கப்படுகிறது. உங்களால் அவைகள் உழைப்புகளாக, செயல்களாக, விதைகளாக, எண்ணங்களாக, நினைவுகளாக நீங்கள் விதைத்து கொண்டே இருக்கிறீர்கள். எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் என்ன செஞ்சாலும், ஆண்டவரை சார்ந்து செய்தாலும், ஆண்டவருடைய காரியங்களுக்கு வெளியே செய்தாலும், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீங்கள் ஒரு முதலீடை போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, விதைத்து கொண்டே இருக்கிறீங்க, ஒரு காரியத்தை இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறோம். எதற்காக? 1ஆம் தேதியில் சம்பளத்தை வாங்குவதற்காக. வியாபாரத்தை செய்கிறோம். எதற்காக? லாபத்தை பார்ப்பதற்காக. இப்படியாக வாழ்க்கையில் எதிர்ச்சலமான காரியங்களை செய்கிறோம். ஆனால் நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் எடுக்கிற முடிவுகள், செய்கிற காரியங்கள், பேசுகிற வார்த்தைகள், நம் வாழ்கிற வாழ்க்கைகள், அவைகள் ஆண்டவருடைய பாதத்தில் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவைகளுக்கான பலனை அவர் ஆண்டவர் சமூகத்தில் அவர் வரும்பொழுது அவைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த வசனம் வெளிப்படுத்துதல் 3:14 என்னமா இருக்கு? உன்னுடைய கிரியைகளை என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் என்ன உண்டா? ஒரு ரிட்டர்ன் இருக்குது, ஒரு பதில் இருக்குது. நீங்கள் விதையை விதைச்சிங்கன்னா, நெல்லை விதைச்சிங்கன்னா என்ன வரும்? நெல் வரும். மாம்பழத்தை போட்டிங்கன்னா மாமரம் வரும். எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. வாசியுங்கள் கலாத்தியர் 6:7-8. கலாத்தியர் 6:7-8. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை, சத்தமாக சொல்லுங்க, மனுஷன் நம்ம எல்லாரும் உள்ளே வந்துடுறோம். பாஸ்டர் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை, அப்போ அன்றாட வாழ்க்கையில் நாம் எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோம்? ரிட்டனாக வாங்குவோம். ஆண்டவருக்காக விதைச்சிங்கன்னா ஆசீர்வாதமாய் வாங்குவோம். இல்லைன்னா பாவத்தை விதைச்சிங்கன்னா பாவத்தின் சம்பளம். அதை எல்லாருக்கும் தெரியும். நன்மை செய்தால் நன்மை இல்லையோ, இல்லைன்னா நீங்கள் பாவத்தை விதைச்சிங்கன்னா பாவம் உங்கள் வீட்டு வாசப்படியில் படுத்து இருக்க ஒரு ரிட்டர்ன் நீங்கள் தாண்டவே முடியாது. காலையில் போனீங்கன்னா வீட்டு வாசப்படியை தாண்டி போக முடியுமா? தாண்டாமல் போக முடியுமா? பாவம் படுத்து இருக்கும். வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆதியாகமத்தில் நன்மை செய்தால் நன்மை இல்லையோ, அதை நம்ம தான் முடிவு பண்ணோம். அடுத்ததாக இன்னொரு வசனம் வரும். பாவத்தின் சம்பளம் என்னதான்? அழிவு. என்னம்மா? அழிவு.
ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் செஞ்சது யாருக்குன்னு தெரியாது. எதை விதைத்தாயோ அதை. ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு அருமையான குடும்பம் இருந்தது. ஓட்டு மேலே அவங்க வீடு, நல்ல வீடு, நல்ல சம்பளம், நல்ல வேலை, ஓட்டு மேலே வீடு. காலையில் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது டிஃபன் எல்லாம் எடுத்து கட்டுவாங்க. அப்போ என்ன செய்யும், அந்த காலையில் டிஃபன் என்ன ஆகிடும், கொஞ்சம் மீதி வந்துடும். இந்த சகோதரி பார்ப்பாங்க, இதை தூக்கி வெளியே போட வேண்டாம், கட்டிட்டும் போக முடியாது. என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தை போட்டு என்ன செஞ்சுருவோம், வெளியில் வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன இடத்துல வச்சிருவோம். யாரும் எடுத்துகிட்டு போட்டோம், காக்கா சாப்பிடட்டும் சொல்லி அவங்க வழக்கமாய் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த வழியாய் ஒரு புதியவர் அவரும் அதே நேரத்தில் என்ன பண்ணுவார், கிராஸ் பண்ணுவார். அவர் காலையில் அவருக்கு சாப்பாடு இல்லை. அவர் இந்த பதார்த்தங்களை பார்க்க ஆரம்பித்தார். அனுதினமும் இருந்ததுனால அந்த முதியவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம இந்த பக்கம் போகும்பொழுது அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த இட்லி எடுத்து என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டுடலாம். அவங்களும் வைக்கிறாங்க, நம்மளும் சாப்பாடு எல்லாம் போகிறோம், என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி அது வழக்கமாக ஆரம்பித்தது. இந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சாப்பாடை வச்சுட்டு உள்ளே போனாங்க. அந்த முதியவர் வந்தார். வந்துட்டு அந்த இட்லி எடுத்து சாப்பிட்டார். எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திரத்தை வச்சுட்டாரு. சொன்னார், நீ நன்மை செஞ்சால் உனக்கு நன்மை, தீமை செஞ்சால் உனக்கு தீமைன்னு சொல்லிட்டு சாடி அப்படியே தடவிட்டு போயிட்டார். இந்த அம்மா வழக்கமாக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. நம்ம சாப்பாடு வைக்கிறோம், அவர் சாப்பிட்றாரு, என்ன சொல்லணும், நல்லா இருங்கம்மா சாப்பாடு நம்மகிட்ட சொல்ல வேண்டாம், சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவர் வழக்கமாக என்ன சொல்லுகிறார், நீ நன்மை செஞ்சால் நன்மை, தீமை செஞ்சால் தீமைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போய் தாடி தடவிட்டு அப்படியே போகிறார் புதியவர். இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம சாதத்தை வச்சு நம்ம சாப்பிட கொடுக்கோம், ஆனால் இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லாமல் எப்படி பேசிட்டு போகிறாரு, என்ன பண்ணுறான் பாரு ஒரு நாளைக்கு சொல்லி அந்த அம்மாவுடைய மனது கடினம் பண்ணிச்சு. ஒரு நாளைக்கு கெட்டு போன இட்லி தூக்கி வச்சாங்க. எதை வச்சாங்க, இப்போ என்ன சொல்லுவோம் பார்ப்போம். இப்போ என்ன சொல்ல மாட்டேன், நீ ஹீமை செஞ்ச ஹீமைன்னு சொல்லிட்டு போயிடுவ. கெட்டு போன கிட்டத்தட்ட அந்த இட்லி விஷம் ஏறக்கூடிய நிலமையில் வந்துட்டு, என்றைக்கு வச்ச இட்லி சாப்பிட்டா அப்செட் ஆகும், வயிறு பாய்சன் ஆயிரும், வச்சுட்டு போனாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு மனசு கேட்கலை. என்ன இருந்தாலும் அவரு தான் தெரியாமல் செய்கிறாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லிட்டு வைக்கிறாங்க எடுக்கிறாங்க. கடைசியில் முடிவுக்கு வந்தாங்க, பரவாயில்ல போட்டுன்னு சொல்லி அந்த கெட்டு போன இட்லி எடுத்துகிட்டு நல்ல இட்லியை கொண்டு வைக்கிறாங்க. அந்த பெரியவர் வந்தார், அன்னைக்கு அதே சொல்லிட்டு போகிறார். இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன். காலையில் எங்கேயோ வேலைக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷன் போனவன் என்ன பண்ணிட்டான், கையில் பணம் எடுத்துகிட்டு போகாததுனால போயிட்டு சாயங்காலம் ஒரு மத்தியானம் 2 மணிக்கு ரிட்டர்னில் வாரான். இந்த பெரியவர் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சாப்பிட்ட இட்லியில் ஒரு இட்லியை சாப்பிட்டுட்டு மீதி இட்லியை கையில் கொண்டு போயிருக்கிறாரு. இந்த பையன் என்ன பண்ணால், வெயிலில் வந்த பையன் மயக்கம் அடைந்து கீழே விழுந்திருக்கிறான் சாப்பிடாம. இவர் பார்க்குறாரு, இவருக்கு யாரும் தெரியாது. என்னப்பா தம்பி, ஐயா பசிக்கியா, காலையில் சாப்பிடல, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போனேன், பரவாயில்லப்பா இந்த இட்லியை சாப்பிடுன்னு சொல்லி இட்லி சாப்பிட கொடுத்து அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த அம்மா என்னப்பா வர, எம்மா அந்த காலையில் வேலைக்கு போனேன், மயங்கி விழுந்தேன், ஒரு பெரியவர் வந்தார், அவர் வந்து கேட்ட இந்த இட்லியை கொடுத்தாரு. இந்த அம்மா அதிர்ந்து போனாங்க. எதை விதைத்தாயோ, இந்த அம்மா கெட்டு போன இட்லி வச்சுருந்தாங்கன்னா அந்த இட்லி எங்கே வந்திருக்கும், யோசித்து கொள்ளுங்கள். எதை விதைத்தாயோ அதை நான் சொல்லலை, வேதம் நமக்காக சொல்லுகிறது. ஒருவேளை பாவத்தின் பிடியில் வாழ்கிறாயோ, பாவமே எனக்கு முக்கியம், பாவத்தை செய்வது எத்தனை இனிமையானது, எத்தனை சந்தோஷமானது, இளம் வயது, வாலிபம், உருக்கம். பாவம் உனக்கு அதிர்வலைகளை உண்டாக்கத்தான் செய்யும். அதிர்ந்து போகாதே. பாவத்தை செய்கிற எனக்கு அன்பான வாலிபனே, எனக்கு அன்பான சகோதரா, எனக்கு அன்பான சகோதரி,
பாவத்துக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை உன்னால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உன்னுடைய வாலிபம் தடுக்கிறதா? ஒன்றை புரிந்து கொள், நீ பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், எல்லாம் முதலீடு, எல்லாம் உழைப்பு. ஒரு நாள் சம்பளம் உனக்கு கொடுக்கப்படும். நீ ஏற்றுக்கொண்டாலும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பாவத்தின் பரிசு, பாவத்தினுடைய சன்மானம், பாவத்தினுடைய கிஃப்ட் அது என்னவாக இருக்கும் தெரியுமா? சாபம், அழிவு, வேதனை, வியாதி. ஐயோ, இனிமே நான் என்ன செய்வேன் என்கிற நிலைமைக்கு கொண்டு விட்டோம். எனக்கன்பான சகோதரனே, ஒருவேளை உன்னுடைய வாலிப வயதில் விட முடியாத காரியங்களை, உன் இன்வெஸ்ட்மெண்ட்டை, உன்னுடைய இளமையை, உன்னுடைய எல்லா காரியங்களையும், உன் வாழ்க்கையை பாவத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டியா? கவலைப்படாத, உனக்கு ஒரே வழி இருக்கிறது, உனக்கு ஒரே சான்ஸ் இருக்கு. அந்த வாய்ப்பை இன்னைக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணு, இன்னைக்கு நீ அதை முதலீடாக பண்ணு, ஏற்றுக்கொள். உன் உள்ளத்தில் உன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாய் என்றால் ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசியுங்கள், ரோமர் 6:23. வேகமாக, ரோமர் 6:23. நித்திய ஜீவன். ரிட்டன் என்ன வருமா? பாவத்தை விட்டுட்டு நீங்கள் விரும்பினால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் அதற்காக முயற்சி எடுத்தால் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை பிரதர், நான் ஆடுவேன், ஆடுவேன், பாடுவேன், பாடுவேன். நீங்கண்ணா கண்டிப்பாக ஒரு நாளில் ரிட்டனை நீங்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும். என்ன ரிட்டனா அது? என்ன ரிட்டனா? வாயில சொல்ல முடியாத காரியங்கள், அது வேண்டாம். உங்களுடைய உள்மனதை, ஆழ்மனதை ஆண்டவருக்காக கொடுத்துட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய அன்பு மேலே, சிலுவை காட்சிகள் மேலே, கல்வாரியில் எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய அன்புல நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் மீட்டு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 53வது அதிகாரத்தில் 5வது வசனம், அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன ஆனோம்? குணமானோம். பாவத்தினுடைய காரியத்தில் மிகப்பெரிய விடுதலையை இந்த உலகத்தில் கொடுக்க முடியும்னா வேற எந்த காரியமும் கொடுக்க முடியாது. அதை உங்களால் மறக்கவும் முடியாது, உங்களால் மன்னிப்படையவும் முடியாது. ஒரே ஒரு காரியம்தான், கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த விலையேற பெற்ற இரத்தம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கொடுக்க வேண்டிய விலையை யார் கொடுக்குறா? ஆண்டவருடைய அன்பு கொடுக்குது. விலையேறப்பட்ட இரத்தத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா உணர்வுகளை கொடுத்தீங்கன்னா உங்களை சுத்திகரிப்பித்து அது நீதிமான்களாய் மாற்றுவதற்கு அது உண்மையும் அது நீதியும் உள்ளதாய் இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அதை விட்டு வெளியே வந்துட்டோம். ஒருவேளை ஆன்லைனில் பார்க்கிற எனக்கு அன்பான சகோதரனே, வாழ்க்கையில் எத்தனை பிரசங்கங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, எத்தனை சாட்சிகள் கொடுக்கப்படுகிறது, எத்தனை பாடல்கள் கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பான வாலிப தம்பி, எனக்கு அன்பான வாலிப தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை விட முடியலையா? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மிந்தி பாவத்தை நம்ம தேடி போனோம், இப்போ அப்படி இல்லை. பாவம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை காரியங்கள், எத்தனை சாதகமான காரியங்கள். எனக்கு அன்பான தம்பி, இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ பண்ணுறதெல்லாம், நீ நினைக்கிற, நீ நம்மலாம் சொல்கிறோம் இதில் என்ன இருக்குது,
அதில் என்ன இருக்கு? யார் பார்க்குறா? அம்மாவுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு தெரியுமா? ஸ்கூலு டீச்சருக்கு தெரியுமா? இல்லை பாஸ்டருக்கு தெரியுமா? இல்லது என்னுடைய மற்றவங்களுக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா? எனக்கு அன்பார வாலிப தம்பி தங்கச்சி, யாருக்கும் தெரியாது. யாரும் உன்னைய கட்டி கேட்க மாட்டாங்க. யாரும் நீ செஞ்சதை தப்புன்னு சொல்லக்கூட இந்த நாட்களிலே யாரும் கிடையாது. ஒரு காலத்தில் இருந்தாங்க, ஒரு காலத்தில் எல்லாரும் இருந்தாங்க. நீ செய்யாத தம்பி, செய்யாதப்பா, அப்படிலாம் போகக்கூடாது மகனே, அப்படிலாம் இருக்கக்கூடாது மகளே, போகக்கூடாது சொல்கிறதுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் இப்போ இல்லை. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டு. நீங்களா திருந்தினாதான் உண்டு. ஆண்டவர் உங்களை திருத்தினாதான் உண்டு. இல்லைன்னா நாளுக்கு நாள் உங்களுடைய நிலைமைகள் கவலைக்கிடமாய் மாறும். ஏன்னா அது ஆழ்ந்த சேற்றிலை கொண்டு விடும். அன்று யார் உங்களுக்கு உதவ வரப்போகிறார்கள்? அதனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், யாருக்கும் தெரியாது, என் பணம், என் உழைப்பு, என்னுடைய ஹெல்த்து, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை செய்கிறேன். நீ செய்கிறல்ல, முதலீடு பண்ணுகிறாய், இன்வெஸ்ட் பண்ணுற, உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாளிலே ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே வராமல் இருக்கும், ரிட்டர்ன் வரும், பதில் வரும். உழைப்பில் அதனுடைய சம்பளம் வாங்குகிற அன்னைக்கு இப்படி இருந்த நீ அன்னைக்கு இப்படி நடக்க ஆரம்பிச்சிருவ. ஐயா, நடக்க முடியல, எங்கே இருக்குது சேரு? கால் வலிக்கு உட்காரணும். ஏன் தெரியுமா? வயது ஆகும், நாட்கள் மாறும், நிலைமை மாறும், ஹெல்த்து. யார்டா நீ என்ன செய்வா? என்னை கேட்குறதுக்கு இந்த சட்டை 2 பட்டனை கலத்தி விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? காலங்கள் வரும், நிலைமை மாறும். இப்படி இருந்த ஆளு எத்தனையோ பேர் நான் பார்த்துட்டேன். என்னையா இப்படி இருந்தாலும் எப்படி வருவாங்க தெரியுமா? சேரா, சைக்கிளா, எங்கேயா சேர் இருக்கு? நிற்க முடியல, இடுப்பு நிமிர முடியல. யாரு? ஈனா, கண்ணு தெரிய மாட்டுக்கு. மகனே, நீ பண்ணுறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. ரிட்டர்ன் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்துடும். அதனால் அன்பை விதையுங்கள். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் கீழ்ப்படிதலை விதையுங்கள். அம்மா அப்பா அரவணைப்பை விதையுங்கள். ஒருவருக்கு ஒருவர் கணம் பண்ணுவதிலே உந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கணத்தை விதையுங்கள். ஆண்டவருடைய வசனங்களே எங்கே பண்ணுங்க? வெளியில் சுவிசேஷம் சொல்கிறத இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே விதையுங்க. ஆமென் சொல்லுங்க. மனிதன் எதை வீட்டில் விதைக்கிறானோ, இன்னைக்கு நல்லா விதைச்சிங்கன்னா 40 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளை பெரிதாகும் பொழுது அன்னைக்கு சமாதானத்தை அறுவடை செய்வீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி இல்லை, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அன்றைக்கி அங்கே விட்டனா வட்டியும் முதலும் சேர்ந்து 40 வருஷம் கழித்து வரும். நான் நிறைய வீட்டில் பார்த்துட்டேன். ஒரு அப்பா வந்தார், ஒரு நல்ல ஒரு 40 வயது ஒருத்தர் வந்தார். ஜி பிரதர், பாஸ்டர், என்னை என் பையன் அடிச்சிட்டாரு. சரி உட்காருங்க, முதல்ல உட்காருங்க, நம்ம பாலிசிக்கே வந்தோம், உட்காருங்க, ஹீஸ் சாப்பிடுங்க, ஃபேனை போடுப்பா. பேசிக்கொண்டே நான் ஒன்று கேட்டேன், நான் ஒன்று கேட்குறேன், அப்பா நினைக்காதீங்க, சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் அப்பா அடிச்சிங்களா? நானா? ஆமாம். ஒரு நாள் படிச்சுட்டு வரும்போது இந்த அப்பா என்ன ஏதோ சொன்னார். எங்கள் அப்பா கீழே தள்ளி விட்டேன். எதை விதைத்தாயோ நடந்துட்டு முடிச்சிருங்க, கணக்கை முடிச்சிருங்க, இனிமே ஆகிறத பாருங்க. அல்லேலூயா. நடந்த காரியங்கள். குடும்பங்களிலே எதை விதைக்க வேண்டும்? அன்பை விதைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைக்க வேண்டும். சமாதானத்தை விதைக்கணும். அரவணைப்பை விதைங்க. உங்கள் வீட்டில் இப்படி ஆரம்பிங்க. தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. உங்கள் வீட்டில் நல்ல சமையல் பண்ணாங்களா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்கள்? தேங்க்ஸ் சொல்லுங்கள். அப்படி ஆரம்பிங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
எப்படி செலவழிப்பது என்பதை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, விதையுங்க. நீங்கள் முன்மாதிரியாக விதையுங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள், அன்பை அறுவடை செய்வீர்கள். ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமா?